வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரண்ட் நெக் டெப்த். ஓகேங்களா, ஃப்ரண்ட் நெக் டெப்த் நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக் டெப்த்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 5.5லேருந்து 6.5க்குள்ளே வைங்க. அது வச்சிங்கனாவே 5.5, 5.25, 6, 6.25, 6.5 இது வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த 5.5 to 6.5 அப்படிங்கிறது பேக் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய டீப் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 5.5 to 6.5 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பேக் நெக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 6.5லேருந்து 7.5 வரைக்கும் மேக்ஸிமம் கஸ்டமர் பேக் நெக் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் கேட்குறாங்க. ஏன்னா இல்லைன்னா நெக்கு ரொம்ப மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பேக் நெக் எவ்வளோ டெப்த் வருதோ அதை பொறுத்து ஃப்ரண்ட் நெக்கும் இந்த இடத்துல மாறுபடுது. ஓகேங்களா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேக் நெக் டீப் பெருசாக பேக் நெக் டெப்த் 7லேருந்து ஒரு 9க்குள்ளே தான் போடுறாங்க. இந்த மாதிரி போடும்போது ஃப்ரண்ட் நெக் இன்னும் கூட அவங்க டெப்த் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 6.5க்கு மேலே எடுக்க வேண்டிய சூழல் வருது. ஓகேங்களா, அப்போ நம்ம 6.5லேருந்து 7.5க்குள்ளே நீங்கள் எடுத்துக்குங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல 6.5லேருந்து 7.5க்குள்ளே நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். இந்த நெக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்கு என்ன ஆகும்னா நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஷோல்டர் லூஸ் ஷோல்டர் ஃபால் ஆகும். ஓகேங்களா, ஸோ அங்கே லூஸ் கொடுக்கும்போது நம்ம அதை லூஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி தைக்கணும் அப்படின்னா கட்டிங் போடும்போதே இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும். ஓகேங்களா, இப்போ 7 எடுக்கிறீங்கன்னா 1/2 இன்ச் கட் பண்ணிக்கோங்க. இல்லை 6, 6.25, 7 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவு என்ன பண்ணிக்கிங்கன்னா இதுலேருந்து இந்த பாதி. ஓகேங்களா, இந்த அளவில் பாதி இதுலேருந்து ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இதை கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த அளவு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிராஸாக ஒரு கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா, அப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஷோல்டர் ஃபால் உங்களுக்கு வராமல் இருக்கும். அது நம்ம இந்த ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரண்டில் இந்த இடத்துல, அதாவது இதுதான் டக் பாயிண்ட்டு, இது நெக்கு, இங்கே சென்ட்ரு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் 1/4 இன்ச்சில் 1/2 இன்ச்சு பிரித்து அப்படியே கிராஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் 7.5 இன்ச்சு நம்ம நெக் டெப்த் வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல லூஸ் கொடுக்காம உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாமல் உங்களுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த டிப்ஸு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உள்ளே போகலாம், ரொம்ப உள்ளே போகாமல் ஓரளவுக்கு உள்ளே போய் கொண்டாங்க. இதே 5.5லேருந்து 6.5 வரைக்கும் வைக்கிறோம் பார்த்திங்களா, இதில் இன்னும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கூட கொஞ்சம் உள்ளே அகலமாக கொண்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி அகலமாக கொண்டு வரவில்லை இந்த இடம் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். ரொம்ப கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடம் என்னாகும், உங்களுக்கு கழுத்தை இறுக பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இறுக பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே இது பத்தாது நம்ம மேலால் இது பண்ணுறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடம் கொஞ்சம் உள்ளே தள்ளி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு அந்த டைட்டை இறுக பிடிக்காது. அப்புறம் இது மேக்ஸிமம் கிராஸ் கட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. நேர்கட்டு வரையில் உங்களுக்கு நேர்கட்டு போடுறீங்க, நெக்கு 7 இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த கிராஸாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பழைய ட்ரெஸ்ஸு உங்களுக்கு அளவு ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு ட்ரெஸ் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். அந்த நெக்கு அளவு கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் கிராஸாக கட் பண்ண வேண்டாம். நெக் அளவு உங்களுக்கு நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா வச்சு அளந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னா இந்த கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நேர் கட்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்றது கம்மியாக தான் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.